இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் கேன்டர்பரி நகரத்தினுடைய புனித ஏட்ரியன் அவர்களுடைய நினைவு நாளத்தை கொண்டாடுகிறோம். இந்த புனிதர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய 8வது நூற்றாண்டுல, பிறந்தது ஆப்பிரிக்கா கண்டத்துல, பிறகு பணி செய்தது இத்தாலி தேசத்துல. இவர் புனித ஆசீர்வாதப்ப துறவு மடத்தினுடைய துறவி, பிற்காலத்தில் அதே துறவு மடத்தினுடைய உலக தலைவராகவும் இருந்தார். பிறகு திருத்தந்தையால் ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற கேன்டர்பரி என்கிற அந்த நகரத்தினுடைய ஆயராக இவர் பணியமர்த்தப்பட்டார். அன்புமிக்கவர்களே, ஆயருடைய அந்த பணிக்காலத்தில் மருத்துவ பணிகளையும் ஏழை எளியவர்களுக்கான இறைவார்த்தை பணியையும் கல்விக்கூடங்களையும் தேவாலயங்களையும் இவர் கட்டி எழுப்பினார். ஐரோப்பிய நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு இவரால் தயாரிக்கப்பட்ட மாணவர்கள் தான் வேத போதக பணிக்காக சென்றார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை கடமை உணர்வோடும் இறை அச்சத்தோடும் செய்து முடித்தார். புனித நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் இந்த புனித கேன்டர்பரி நகரத்தினுடைய அட்ரியன் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் கடமை உணர்வு உள்ளவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும், திருச்சபைக்காக நம்முடைய திறமைகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதியிலிருந்து தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்திற்கு செல்கிறார். அங்கே ஜெபக்கூடத்துல இறை வார்த்தையை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தன்னுடைய பணி வாழ்வின் இதயமாக இருக்கிற, ஆன்மாவாக இருக்கிற, தான் அருட்பொழிவு செய்யப்பட்டவர், வாக்களிக்கப்பட்ட மெசியா என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் எசாயா சுருளெட்டிலிருந்து அவர் ஒரு சில பகுதியை வாசிக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார்ங்கிற இந்த வாசகமானது வாக்களிக்கப்பட்ட மெசியா என்பவர் தன்னுடைய வருகையினால் இன்றைக்கு உறுதி செய்யப்படுகிறார் என்கிற ஒரு ஆழமான அருமையான கருத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தி மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த அவருடைய பணிவாழ்வின் முழக்கம் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. ஏழையருக்கு நம்பிக்கை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை வாழ்வு என்பது, உடைக்கப்பட்டோர் அல்லது உருகுலைந்து இருப்போர் அல்லது தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு குணமளிக்கிற, சுகத்தை தருகிற, அதே நேரத்தில் ஏழையருக்கு நற்செய்தி. இதுதான் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கை முழக்கம் என்று சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இறையரசின் கொள்கை முழக்கம் என்பது இப்போ நான் சொன்னது தான். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கின் வாயிலாக இயேசுனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உரிமையை பெற்றிருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பணிவாழ்வின் கொள்கை முழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், அவரை பற்றின சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது. அதுல எதற்காக சிறு குழந்தைகள், இளம் மாணவ மாணவிகள், இளையோர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மீது அவ்வளவு நேசத்தையும் அன்பையும் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, ஒருவேளை அவர் நிறைய பேச்சு திறமையை வைத்திருந்தார், ஒருவேளை அவர் நல்ல பூச வச்சதாக இருக்குமோ, ஒருவேளை அவர் நல்ல மறைவுரை ஆற்றியதாக இருக்குமோ, அல்லது ஒருவேளை பார்ப்பதற்கு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஸ்மார்ட்டா, ரொம்ப அழகா, நேர்த்தியாக இருந்தார், அதனாலதான் இந்த சின்ன குழந்தைகளுக்கும் இளையோருக்கும் அவரை ரொம்ப பிடித்திருந்ததோ அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பி கடைசியில சொல்லி இருக்கிறார்கள், இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம், அவர்களை உண்மையாகவே அன்பு செய்தார். இளையோருக்கும் சிறு குழந்தைகளுக்கும் அவர் இயேசுவாக வாழ்ந்து காண்பித்தார். இந்த 2 காரணத்திற்காகத்தான் இளையோரும் சிறு குழந்தைகளும் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களை அவ்வளவு நேசித்தார்கள் என்கிற விடை கொடுக்கப்பட்டிருந்தது. அன்புமிக்கவர்களே, குருக்களே, கன்னியர்களே, புதுநிலையினரே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த ஒரு அழைப்பைத்தான் கொடுக்கிறார். நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பழக்கங்கள்
அனைத்துமே இயேசுவினுடைய மனநிலையில் இருக்கிற பொழுது, இயேசுவினுடைய அந்த இறை அரசின் கொள்கைகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிற பொழுது நாமும் மறு கிறிஸ்துகளாய் மாற முடியும் என்பதை உணர்ந்து நம்முடைய சொல்லிலும் செயலிலும் இயேசுவை போல மாற இறைவனிடத்துல இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.